அக்காவும் இல்ல, இவங்க என்னுடைய அம்மாவும் இல்ல. நீ எப்படி எப்படி சொல்லலாம்? நான் உன் அம்மா இல்லையா? உனக்கு பிடிக்கலனாலும் நான் தான் உனக்கு அம்மா. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். கதவு திறந்துதான் இருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பிராச்சிக்காக முதல்ல பொம்மை வாங்கும்போது உனக்கு ஒண்ணு வாங்கினேன். அது இதுதான். உன்னை சந்தைக்கும் போது கொடுக்கலன்னு வச்சிருந்தேன். பிராச்சி முதல்ல அவளையும் என்னையும் சேர்த்து வரையும் போது நான் உனக்காக கிரையான்ஸ் வாங்கி வச்சேன். ஒருவேளை நீயும் டிராயிங்ஸ் வரைஞ்சிருப்ப, ஆனா அதுல உன்னோட அம்மா இருந்திருக்க மாட்டேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் உனக்கும் பிராச்சிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நானே என் கையால தைச்சது. ஆனா நீ எப்படி சொன்ன? நான் உன்னோட அம்மாவே இல்லைன்னு. நான் உன்னோட அம்மா தான். நான் உன்கிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே சொல்ல முடியல. அதெல்லாம் உனக்காக நான் லெட்டர் போட்டு, ஆனா தப்பான அட்ரஸ்ன்றதுனால எனக்கே திரும்ப வந்துருச்சு. உன்னை நான் பிரிஞ்சு வந்ததை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு தெரியுமா உனக்கு? எப்படி இந்த லெட்டர் வந்து உன்கிட்ட சேரலையோ அதே மாதிரி என் அன்பும் உன்கிட்ட வந்து சேரல. நீ எந்த அட்ரஸ்ல இருக்கன்றது தெரியாததுனால லெட்டர் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. இன்னைக்கு நானும் அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன். அவளை தனியா விட்டுருங்க. அவ அழட்டும். அப்பதான் அவளுடைய மனசு ஆறுதல் அடையும். வாங்க. அவ உனக்கு அம்மாவே கிடையாது, ஒரு நாடகக்காரி. அவளுக்கு உன் மேல அன்பே இல்ல. நீ ரொம்ப கெட்டவா, அடுத்தவங்களுக்கு கெட்டது மட்டும் தான் நினைப்பேன். உன் மேல பிரக்யாவுக்கு அன்பே இல்ல. அவ தான் பொண்ணு பிராச்சி கிட்ட மட்டும் தான் அன்பா இருக்கா. பிராச்சி என்னோட பொண்ணு. அவளை நான் தான் வளர்த்தேன். அவளோட பழக்க வழக்கங்கள் பத்தி எனக்கு தெரியும். நல்ல வேளை நீ எங்க கூட இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா 20 வருஷத்துல தினம் அம்மா இவன் என் வயித்துல பிறந்துட்டாளேன்னு அம்மா நினைச்சு வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் வீட்டை விட்டு போகும்போது அம்மா என்ன தேர்ந்தெடுத்தாங்க ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப அன்லக்கி. யாரையும் நீ உன் அம்மான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி யாரும் உன்னை பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அது என்னைக்கும் நடக்காது. இவன் என் வயித்துல பிறந்துட்டாளேன்னு அம்மா அதனாலதான் வீட்டை போகும்போது அம்மா என்ன நீ ரொம்ப அன்லக்கி. யாரையும் சொல்ல முடியாது. யாரும் உன்னை யாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்னைக்கும் நடக்காது. ரியா! பிரியா, ஸ்டாப். Are you okay? ஏய் ரியா, உனக்கு எதுவும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல. யூ ஆர் ஃபைன். கால் மீரா. ஏய் டாக்ஸி. பொறுமையா. உனக்கு ஒண்ணும் இல்ல. மெதுவா வரியா. வா. மெதுவா. உட்காரு. உனக்கு ஒண்ணும் இல்ல. படுத்துக்க. உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் கூட இருக்கேன் இல்லையா? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இருக்கேன். ஓகே? நீ இப்ப ஓய்விடு. ரெஸ்ட் எடு, ரைட்? மீரா, நீ ரியாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கு. ஆலியா, நீ என் கூட வா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. டாக்டர், பல்லவிக்கு எப்படி இருக்கு? ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். ஆனா ஒரு கண்டிஷன். பல்லவியோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு.
இப்போ அவங்களுக்கு வந்திருக்க ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒரு டென்ஷனால தான் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷியோர் இனிமேல் அவங்க டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சு. சரி, நாங்கள் போய் அவளை பார்க்கலாமா? ஷியோர், அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு. நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, போய் பார்க்குறோம். இருங்க, ஒரு நிமிஷம். ஒவ்வொருத்தராக போய் பாருங்க, சரிங்களா? சரி, நீங்களும் அங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை, முதல்ல ரன்பீர் போகட்டும். ஏன்னா பல்லவி ரன்பீரை தான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்க. உங்க அம்மாக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசிடாதப்பா. எதுவும் பேச மாட்டேன். அண்ணா, எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என் கிட்ட இருந்தும் என் ஃபேமிலி கிட்ட இருந்தும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும்னா? இது என்ன கேள்வினா? இங்க பாரு, நான் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். உனக்கு புரிஞ்சுதா? பிரக்யாவை இன்சல்ட் பண்ணாத, அது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் உன்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. அதேதான் திரும்ப திரும்ப பண்ற, பல வருஷமா பண்ணிக்கிட்டே இருக்க. ஆலியா, அதெல்லாம் அப்ப நடந்த கதை. இப்ப உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு நட. நமக்கு சொந்தமானவங்களை இன்சல்ட் பண்ணும்போது அது பயங்கரமா வலிக்கும். அப்புறம் எதுக்காக இப்படி பண்ற? அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ணல. அப்படி எதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? என் ஃபேமிலியை நீ வெறுக்கிறியா? உங்க ஃபேமிலியா? அப்ப நான் உங்க ஃபேமிலி இல்லையா? அப்படின்னா என் பிரக்யாக்கும் பொண்ணுங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கற மாதிரியான விஷயங்களை நீ எதுக்கு செய்யற? அவங்க சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட மாட்டியா? நீங்க எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது பிடிக்கல, நான் இங்க இருந்து போறேனா? ரியா கிட்ட நீ என்ன சொன்ன? என்கிட்ட சொல்லு. ரியா கிட்ட நீ என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லலையே. அவளுக்கு என்ன பைத்தியமா? அவளை அரவணைக்க போகும்போது நீ தள்ளி போனா, அவ தோல்ல தட்டி கொடுக்க போகும்போது நீ அதை தள்ளி விட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சியா? அவ பண்ணதுக்கு காரணம் அவ ஷார்ட் டெம்பர், ரொம்ப எமோஷனல். நீ கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருப்ப. அதனாலதான் அவ நினைச்சு வருத்தப்பட்டு அதை தாங்கிக்க முடியாம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. அப்படித்தானே? தேங்க்யூ அண்ணா. இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரியாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம் நினைக்கிறீங்க. வேற ஏதாவது காரணம் சொல்ல போறியா? 20 வருஷமா உங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்பவும் உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், யாரும் என் கிட்ட நெருங்க விடாதீங்க. அப்படி நெருங்க விட்டீங்கன்னா மத்தவங்க உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொன்னேன். ரியா பிரக்யாவை நினைச்சுதான் அப்செட்டா இருக்கா. எந்த பிரக்யாவை ரொம்ப நேசிச்சாலும் அவளாலதான் இப்ப வருத்தப்பட்டு இருக்கா. இந்த வயசு பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ரியாவும் இருக்கானா. ஆனா அம்மாக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பிரக்யா என்னைக்குமே இருந்தது கிடையாது. அதே தான் பேசுற. இல்லனா இல்ல, பிரக்யா பிராச்சி மேலதான் அன்பு வச்சிருக்காங்கறத மறுபடியும் நிரூபிச்சிட்டான். ரியா மேல இல்ல. எந்த அம்மாவாவது தன்னோட பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? நான் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அதே பேசுற. எந்த காலத்திலயும் பிரக்யாவால அப்படி எல்லாம் நடந்துக்க முடியாது. உங்களுக்கு எந்த காலத்திலயுமே எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா. பிரக்யாவை பத்தின உண்மை என்னைக்குமே உங்களுக்கு தெரிய போறது இல்ல. என்ன விட பிரக்யாவை பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. பிரக்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ எப்படிப்பட்டவன்னு தெரியாது. தசரா அன்னைக்கு யாரோ பிராச்சிய கொல்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. எல்லாருமே அங்கதான் இருந்தா, ஆனா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? பிரக்யா தான். ஏன்னா அவ ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ரியாவோட அன்பு கிடைக்க கூடாது, ரியாவுக்கு அம்மா அன்பு கிடைக்க கூடாது, இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சா. இந்த வீடு சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அவன் நினைச்சா. ஃபேமிலியா நீங்க நினைக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, அவங்க தான் என் பொண்டாட்டிய பிள்ளைகளை ஒண்ணு சேர விடாம இந்த மாதிரி செஞ்சு தடுக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா? எஃப்ஐஆர்ல என்ன எழுதிருந்ததுன்னா, பிராச்சியை யாரோ ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பாத்திருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் ரியாவுக்கும் பிரக்யாவுக்கும் எனக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னா. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர்ல பிரக்யாவோட பேர் மட்டும் தான். போதும் அலியா, just stop it, okay? அண்ணா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரக்யாவும் பிராச்சியும் ரியா மேல அன்பா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்க எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதை நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க. எப்ப வந்தாங்க? நீங்க தலைவலியா படுத்துட்டு இருந்தீங்களா? அப்ப நீங்க ரூம்ல இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் தான் சொல்லல. ராஜி வந்து ரியாவை எவ்வளவு அவமானப்படுத்தலாம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க மட்டும் ஒருவேளை அங்க இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு கேள்வி என்ன கேட்க மாட்டீங்க. I can't believe it. பிரக்யாவும் பிராச்சியும் ரியாவை அவமானப்படுத்த மாட்டாங்க. அப்படியா? அப்ப பிராச்சி ரியா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நல்ல வேளை அம்மா என்ன செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ரியா ரொம்ப கெட்ட பொண்ணு, அதனாலதான் கடவுள் இந்த மாதிரி பொண்ணுக்கு அம்மா கொடுக்கலன்னு சொன்னா. அவ தலையெழுத்தே அப்படிதான். She doesn't deserve her mother. இவ்வளவு அவமானத்தை ரியாவால எப்படி தாங்கிக்க முடியும்னு சொல்லுங்கண்ணா. நான் சொல்றேன்ல, பிராச்சி அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. நான் இன்னும் என்னோட பேச்ச முடிக்கலன்னா அப்புறம் சொன்னா ரியா ஒரு சாபம்னு. இது எல்லாத்தையுமே ரியா கிட்ட அவ எதுக்கு சொன்னா, ரியா ஜெயில விட்டு வெளியில வந்தது அவங்க 2 பேராலையும் தாங்கிக்கவே முடியல. தலைவலின்னு படுத்துட்டு இருந்தீங்க, அதனால உங்ககிட்ட எதுவும் சொல்லல. ஆனா இப்போ நீங்க கேக்குறதுனால இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பிரக்யா போலீஸ் ஸ்டேஷன் வந்தா, ரியாவை லாக்அப்ல இருந்து எடுக்கிறதுக்காக இல்ல, அவளை பாக்குறதுக்காக வந்தா. ரியா ஜெயில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்க வந்தா. அவ கஷ்டப்படுறத பாக்க வந்தா. அழுதுட்டு இருக்கும் போது ரியா எப்படி இருக்காங்கறத பாக்குறதுக்காக வந்தா. பிரக்யா ரியாவை விடுவிக்க வந்திருப்பா. அண்ணா ப்ளீஸ், அவ லாக்அப்ல இருந்து விடுவிக்க வந்திருந்தா நிறைய டைம் இருந்ததுன்னா அவ பிராச்சி கூட வந்திருக்கலாம் இல்லையா? யார் எஃப்ஐஆர் எழுதுனாங்களோ அவங்க வந்து கேஸ வாபஸ் வாங்கினாதான் விடுவிக்க முடியும்னு சின்ன குழந்தைகள் கூட தெரியும். அவ ஏன் பிராச்சியை கூட்டிட்டு வரல?
வீட்டுக்கு போற மாதிரி எதுக்காக நடிச்சா? ஏன்னா அப்பதான் டைம் வேஸ்ட் ஆகும், ரியாவும் லாக்கப்ல இருப்பான்னு. ரியாவும் நிறைய தப்பு பண்ணிருக்கா, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அப்போ பிராச்சி அக்காங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஆனா பிராச்சிக்கு நல்லாவே தெரியும்ல ரியா தன்னோட தங்கச்சின்னு. இருந்தாலும் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கவே இல்ல. ஏன்னா ரியா ஜெயில விட்டு வெளியில வர்றது அவங்க 2 பேருக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம முன்னாடி அம்மாவும் பொண்ணும் நல்லா நடிச்சாங்க, ஆனா பின்னாடி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரியாவோட இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் நீங்க தான். நல்ல வேளை நீ எங்க கூட இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா 20 வருஷத்துல தினம் தினம் அம்மா இவன் என் வயித்துல பிறந்துட்டாளேன்னு அம்மா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் வீட்டை விட்டு போகும்போது அம்மா என்ன தேர்ந்தெடுத்தாங்க ஒண்ணே இல்ல. ஒருத்தர் மனசுல வெறுப்பு நிறைஞ்சிருந்தா அவங்களுக்கு எந்த காலத்திலயும் அன்பு கிடைக்காது. உனக்கும் அதே மாதிரிதான். நீ ரொம்ப அன்லக்கி. உன்னால யாரையும் அம்மானு கூப்பிட முடியாது. அதே மாதிரி உன்னை யாரும் பொண்ணா ஏத்துக்க மாட்டாங்க. முன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எந்த காலத்திலயுமே அம்மா அப்பாவுடைய அன்பு கிடைக்காது, புரிஞ்சுதா? உன்ன மாதிரி கேடு கெட்ட பொண்ணை என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என் பிராச்சி பக்கத்துல கூட நான் உன்னை பார்க்க கூடாது. நான் வந்துட்டேம்மா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. என் பையனா இருந்துகிட்டு பயந்துட்டேன்னு சொல்ற. ஆனா உன்னை உன் பாட்டி எப்பவும் சிங்கன்னு இல்ல சொல்றாங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்ல போற? யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அப்ப நீங்க நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்கன்னு தெரியுமா? அப்படியே நீங்க மயக்கம் ஆயிட்டீங்கம்மா. ஐம் சாரிப்பா, நான் உன்னை ரொம்பவே பயமுறுத்திட்டேன். உங்களுக்கு தலைவலி ஜுரம்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க இந்த நிலைமையில என்ன விட்டுட்டு போயிடாது என்ன? ஒரு கட்டத்துல நான் உன்னை நிஜமாவே இழந்துட்டேன்னு நான் நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்னோட இழப்பு உன்னோட இழப்பை விட பெருசு. இல்ல, இனிமே எந்த லாஸும் ஆகாது. நான் திரும்ப வந்துட்டேன். இனிமே நீங்க இழக்க மாட்டீங்க என்னைக்குமே. என்னைக்குமே வா. இப்பதான் டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணுமா. ஏன்னா உங்களோட ஹார்ட் அதாவது உங்க மனசு அதானே ஆசைப்படுது. இனிமே நீங்க சொல்றபடிதான் நடப்பேன். என்னாச்சுமா? பிராச்சிக்காக நீ என்னை விட்டுட்டு போக நினைச்சல்ல? ஆனா நீங்களும் தான் அப்படி. அதனாலதான் நான் எந்த காலத்திலயும் நீ என்ன விட்டுட்டு போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் ஒரு பொண்ணுக்காக. இந்த நேரத்துல இத பத்திலாம் எதுக்காகமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, முதல்ல நாம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நாம தெளிவா பேசிடுவோம். என்ன நீ பிராச்சி இதன ரொம்ப ஆசைப்பட்ட போ, நான் தனியாவே இருந்துக்கிறேன். அழாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அழுகையை கொஞ்சம் நீங்க நிப்பாட்டுங்க. நான் உங்க கூடவே தான் இருப்பேன். நான் உங்க கூடவே இருப்பேன். எல்லாம் சரியாயிடும். அப்ப ரியாவை கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். ரன்வீர், ஒண்ணு நீ ரியாவை ஏத்துக்க, இல்ல என்ன சாக விடு. நிஜமாவே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. ப்ராமிஸ் பண்ணு, ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணு. நானே உனக்கு இந்த ரிங்க போட்டு விடவா? நீ கூட சீக்கிரமாவே மிஸ் பிராச்சி அரோலால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. முடியாதுன்னு சொல்லி என் மனசு உடைச்சிட மாட்டேல்ல. பல்லவியோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுப்பா.
எனக்கு அப்பவே தெரியும். நீ என் மேல உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும்பா. அதுக்கும் மேலம்மா, இந்த உலகத்திலேயே நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம்மா. ஆமாண்ணா, எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். எதுக்காக அவ 20 வருஷமா காத்துக்கிட்டே இருந்தாலோ ஃபைனலா அது கிடைச்சது. ஆனா அவளுக்கு கிடைச்ச பட்டம் இந்த உலகத்துல நீதான் கெட்ட பொண்ணுங்கிற பட்டம். கெட்ட பொண்ணு, கெட்ட தங்கச்சி, அம்மாவே கிடைக்காத அதிர்ஷ்டம் இல்லாதவ. இது எல்லாத்தையுமே ரியா கேட்டுதான் ஆகணுமா சொல்லுங்க? இது எல்லாமே உங்களாலதான் நடந்ததுனா? ஒருவேளை ரியாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல அம்மாவை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா. ஆமாண்ணா, ஒரு அம்மா அவளோட லைஃப்ல அம்மானு ஒருத்தி இருந்திருந்தானா, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தா உங்க வாழ்க்கையில யாருமே இன்டர்ஃபியர் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன இப்படி பாக்காதீங்கன்னா, 11 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்தா. இன்னைக்கு அவ வெல் செட்டில்டு. உங்களை அவ கல்யாணம் பண்ணிருந்தா உங்களையும் ரியாவையும் அவ மனசார கண்டிப்பா நேசிச்சிருப்பான். ஆனா நீங்க தான் பிரக்யாவோட அன்பால கண்ணை மூடிட்டு இருந்தீங்க. யாரும் உங்க கண்ணுக்கு தெரியல, யார் சொல்லியும் நீங்க கேட்கல. நீங்க அவ மேல வச்சிருந்த காதல பத்திலாம் பிரக்யாக்கு கவலையே இல்ல. பிரக்யாவும் பிராச்சியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உங்களையும் ரியாவையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக இல்ல. ஒருவேளை அவ திரும்பவும் உங்களை சொந்தமாக்கிக்க நினைச்சிருந்தானா மிஸ்டர் மெஹ்ரான் உங்களை கூப்பிட்டுருக்கவே மாட்டா. 2 பேருக்குமே ஒரே குறிக்கோள் தான். எப்ப பிராச்சி கூட ரியா சண்டை போட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் அதே தான் திரும்ப பண்ணிருக்கா. ஒரே அம்ப வச்சு உங்க 2 பேரையும் அவ காயப்படுத்த நினைச்சிருக்கா. அதனாலதான் ரியாவை மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா ரியா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிப்பா. அவ இல்லாம நீங்க Just shut up, all right? Just shut up, ஆலியா. நான் எந்த அளவுக்கு ரியா மேல அன்பு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு பிரக்யாவும் வச்சிருக்கா. பிரக்யாவை நீங்க விடுங்கண்ணா. நீங்க ரியா மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அவ வாழ்க்கையில தாய் பாசமே இல்லாம போயிடுச்சுன்னா, ஆனா அப்பா பாசம் கண்டிப்பா இருக்கணும். அந்த பாசத்தை நீங்க நிரூபிக்கிறதுக்காக நீங்க அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தாகணும். இல்லன்னா பிராச்சியும் பிரக்யா வந்து அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட்னா நீங்க அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லுங்கண்ணா. நான் ரியாவோட ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்னன்னு சொல்ல மாட்டேன். நான் ரியா மேல உயிரை வச்சிருக்கேன், all right? அத ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியம் எனக்கு இல்ல. ரியா மேல உண்மையிலேயே நீங்க உயிரையே வச்சிருக்கீங்கன்னா பிரக்யா கொடுக்க முடியாததை நீங்க அவளுக்கு கொடுங்க. அவளுக்கு ஒரு அம்மாவை நீங்க கூட்டிட்டு வாங்க. அப்பதான் அவளுக்கு தாய் பாசம் கிடைக்கும். அவ வந்து அவளை மகளிர்னு கூப்பிடணும். அப்பதான் அவளோட தலையிடத்துல அம்மா பாசமே இல்லங்கிறது அவ மறந்துடுவா. புரியுதானா? இங்க பாருங்கண்ணா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு அடி முன்னேறத வரைக்கும் பிரக்யா உங்களை இழுத்துக்கிட்டே இருப்பா. எந்த அளவுக்குன்னா ரியா உங்களை விட்டு பிரிஞ்சு போற வரைக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில பிரக்யாவோட இடத்துல இன்னொருத்திய கொண்டு வரணும். அப்பதான் ரியா அவளை அம்மானு கூப்பிடுவா. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கே நல்லா தெரியும் பிரக்யா என் மனைவி எப்பவும் அவதான் எனக்கு மனைவியா இருப்பா. நான் அவளை காதலிக்கிறேன். அப்ப என்ன? டேட், நான் உண்மையிலே அன்லக்கியா என்ன? என்னோட லைஃப்ல எனக்கு அம்மா பாசம் கிடைக்கல, ஸ்டெப் மதரோட பாசம் கூட கிடைக்க கூடாதா? ஏய், இங்க பாரு ஸ்வீட், அந்த மாதிரில ஒண்ணு இல்ல. இல்ல டேட், எனக்கு பாக்கும்போது அப்படிதான் தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க வைஃப் பிரக்யா மாதிரி நீங்களும் அந்த பிராச்சி மேலதான் பாசம் வச்சிருக்கீங்கப்பா. அப்படிதானே? இங்க பாரு, நான் மேல உயிரை வச்சிருக்கேன். பிரக்யா பத்தி அப்படிலாம் நீ பேசாதம்மா. அவ உன்னோட அம்மா. டேட், அவங்க அம்மா இல்ல, அவங்க வெறும் பிராச்சியோட அம்மா மட்டும்தான். என்னுடைய தலையெழுத்துல பொறக்க உரிமை இருந்திருக்கு, ஆனா யார் கூடயும் வாழ உரிமை இல்ல. சோ ப்ளீஸ் நீங்க என்னையும் அவங்களையும் ஒண்ணா வச்சு பேசாதீங்க, ஓகேவா? ப்ளீஸ் ரியா, உனக்கு புரிய மாட்டேங்குது. சொல்றத கேளுங்க. பிராச்சி கூட வந்து இதான் என்கிட்ட சொன்னா, யாருடைய பொண்ணா இருக்கவும் எனக்கு தகுதி இல்லையா, அதே மாதிரி எனக்கு யாரும் அம்மாவா இருக்க மாட்டாங்களோ. நான் மோசமானவளா? அதான் கடவுள் கூட என் அம்மா இடத்துக்கு யாரையும் வர விடலையும். என் பெத்தாம என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு டேட்? அந்த பிராச்சி கூட பிறந்தது நான் பண்ண தப்பா சொல்லுங்க டேட். இல்லன்னா எது தப்பு? அதாவது பிரக்யா என்ன விட்டுட்டு அந்த பிராச்சி கூட்டிட்டு இங்க இருந்து போனாங்களே, இல்ல அதுவா? இதுல ஏன் தப்பு என்ன? என் மேல எந்த தப்பு இல்லாதப்ப எனக்கு ஏன் தண்டனை கிடைக்குது டேட்? ஜஸ்ட் டெல் மீ. நான் என் தண்டனை அனுபவிக்கணும்? வாய்? என்கிட்ட எல்லாமே இருக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஆனா என் ஃபேமிலி இல்ல. பிரக்யா மேடம் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவும் இல்ல, பிராச்சிக்கும் நான் எதுவும் இல்ல, அண்ட் உங்களுக்கும் நான் எதுவும் இல்ல டேட். நான் யாருக்கும் எந்த உறவும் இல்லாதப்ப நான் ஏன் உலகத்துல வாழணும்? நீ அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, புரியுதா? இப்படி யோசிக்க கூடாது. யோசிக்க கூடாதுன்னா இந்த யோசனை நீங்க தான் என் மனசுல இருந்து வெளியே எடுக்கணும். எடுப்பீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த யோசனை என் மனசுல இருந்து போக்கிடுங்க டேட்.
ஒரு அம்மா இருந்தும் ஒரு அம்மாவுடைய பாசம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் இந்த உலகத்திலேயே அன்னைக்கு பொண்ணு இல்லைங்கிறத நீங்க சொல்லுங்க டாட். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த உலகத்துல நீதான் ரொம்ப லக்கி கேர்ள். நீ ரொம்ப நல்லவ, எல்லாரை விட ரொம்ப நல்லவ. உன்னோட அம்மா, உன் அக்கா, அப்புறம் நாங்க எல்லாரும் உன் மேல உயிரா இருக்கோம். யூ ஆர் சோ லக்கி. அப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ப்ரூவ் இட். உங்க அன்பை மட்டும் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நான் தான் உலகத்திலே லக்கிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க டாட். சரி, நீ என்ன ஆசைப்படுறியோ சொல்லு. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நான் செய்யறேன். நான் என்ன கேட்டாலும் உங்களால அதை நிஜமா கொடுக்க முடியுமா? இங்க பாரு, நீ என் உயிரை கேட்டா கூட நான் உனக்கு கொடுத்துருவோம். ஆல்ரைட்? உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லு. வாயை திறந்து சொல்லு. நீங்க மீரா ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கணும் டாட். என்னுடைய அம்மாவை எனக்கு கொடுங்க டாட்.